ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவினுடைய மிக நீளமான பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்கிற பூபன் ஹசாரிகா சேது அப்படின்ற பாலம் தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோலா சாடியா பிரிட்ஜ். ஏன் அப்படின்னா இது தோலாவையும் சாடியாவையும் இணைக்குது. இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.15 கிலோமீட்டர். இது எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா அசாம்ல பிரம்மபுத்திரா நதியோட துணை ஆறான லோஹித் ரிவர்ல கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்தியாவினுடைய தற்போதைய சாலிசிட்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஓஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ரீசெண்டா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஒரு 5 நாள் மாநாடு. பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ GSAT-19 அப்படின்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்கு. இது ரொம்ப வெயிட்டான செயற்கைக்கோள். ஆமா, அந்த சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3136 கிலோகிராம் வெயிட். இதோட லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னா GSLV Mark 3 அப்படின்ற லான்ச் வெஹிக்கிள் மூலமாக தான் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. என்னைக்கு இதை விண்ணில் ஏவுனாங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி விண்ணில் ஏவுனாங்க. இந்த GSAT-19 செயற்கைக்கோளோட லைஃப் ஸ்பேன் 10 வருடங்கள். இது இந்த GSLV Mark 3 இருக்குல்ல, அதாவது அந்த லான்ச் வெஹிக்கிள், அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபேட் பாய். GSLV Mark 3 ஒரு 3 ஸ்டேஜ் ராக்கெட். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா ரூபாய் 300 கோடி செலவில் நடந்துட்டு இருந்தது. இப்போதான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிரசார் பாரதியோட புதிய CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஷி சேகர் வெம்பட்டி அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, சைனா சைட்ல இருந்து எவரெஸ்ட் மேல ஏறின முதல் இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா குண்டு அவர்கள். இவங்க இப்போ இந்த மே 2017 தான் ஏறியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். பாருங்க, எவரெஸ்ட் சிகரத்துல 4வது முறையா ஏறின இந்திய பெண் அப்படின்ற சாதனையை புரிஞ்சிருக்காங்க அன்ஷு ஜான்சின்பா அவர்கள். இவங்க அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க நேபாளி கிளைம்பரான ஃபுரி ஷெர்ப் அப்படின்றவங்களோட சேர்ந்து தான் ஏறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க புரிந்த இன்னொரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கால இடைவெளியில 2 முறை எவரெஸ்ட் சிகரத் மேல ஏறின உலகின் முதல் பெண் அப்படின்ற சாதனையவும் புரிஞ்சிருக்காங்க. இவங்க 5 நாளுக்குள்ள 2 தடவை எவரெஸ்ட் சிகரத் மேல ஏறியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மன் கி பாத் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மந்த்லி ரேடியோவில் நம்ம கிட்ட பேசுறாரு, அதாவது ரேடியோவில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ அதை வச்சு அந்த டைட்டில் வச்சு ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன் கி பாத் எ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை எழுதுனது யாருன்னா ராஜேஷ் ஜெயின் அவர்கள். பாருங்க, நேபாளோட புதிய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பகதூர் தேபா அவர்கள். இவங்க நேபாள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி நேபாளோட பிரைம் மினிஸ்டரா இருந்த புஷ்ப கமல் தாஹல் அவர் அந்த இதை ரிசைன் பண்ணத்தால இப்ப இவங்க வந்திருக்காங்க. இந்த புஷ்ப கமல் தாஹல் அவர்களை எல்லாரும் பிரச்சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சவுத் கொரியாவோட புதிய பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மூன் ஜாய்-இன் அவர்கள். பாருங்க, மகாராஷ்டிரால இருக்கிற புனேல ராகுன்ற இடத்துல இந்தியாவுடைய முதல் பயோ ரிஃபைனரி பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இனாகிரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிதின் கட்கரி அவர்கள். உங்களுக்கே தெரியும், நம்ம நிதின் கட்கரி தான் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேயோட யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இனாகிரேட் பண்ணியிருக்கிற இந்த பயோ ரிஃபைனரி பிளான்ட் பயோமாஸ், அதாவது பயோ வேஸ்ட்ல இருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜுலான் நிஷித் கோஸ்வாமி. இவங்க நம்ம இந்தியன் விமன் கிரிக்கெட் டீமோட ஃபாஸ்ட் பவுலர். இவங்க தான் விமன் ODI, அதாவது விமன் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்லயே அதிக விக்கெட் வீழ்த்தின விமன். நெக்ஸ்ட் பாருங்க, UKவோட ஃபெலோஷிப் அவார்ட் நம்ம எந்த இந்தியன் கிரிக்கெட்டருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. பாருங்க, 2015-16 ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கலைக்கோவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்க்கு ஒரு டைரக்ட் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா கிருஷி சாம்வாத் அப்படின்ற ஒரு திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப சின்ன மற்றும் வெயிட் கம்மியான சேட்டலைட்க்கு கலாம் சாட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கரூரை சார்ந்த ரிஃபாத் ஷாருக் அவர்கள் தான். இந்த சேட்டலைட்டோட வெயிட் வெறும் 64 கிராம் தான். வர ஜூன் 21ஆம் தேதி நாசா இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பாருங்க,
ரீசெண்டாக வெளியான ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் தேர்வாயிருக்கு. பாருங்க, ஃபிஃபா கவர்னன்ஸ் கமிட்டிக்கு புதிய சேர்மனாக செலக்ட் ஆயிருக்கிற இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுல் முத்கல் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பெக்ஸ் 17 இது 24வது பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். இது சிங்கப்பூர் மற்றும் இந்திய நாடுகளுக்கிடையேயான கப்பற்படை வீரர்களுடைய கூட்டு பயிற்சி தான். இந்த சிம்பெக்ஸ் 17 ரீசெண்டா மே 18 மே 21 வரைக்கும் சவுத் சைனா சீல நடந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, கங்கை நதி வண்டல் மண் குறைப்பதற்கான குழு அதாவது மாதவ் சிதாலே டீம் ரீசெண்டா தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்கு. பாருங்க, 2017க்கான ஸ்மார்ட் வில்லேஜ்க்கான அவார்ட் கோவர்தன் எக்கோ வில்லேஜ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோவர்தன் எக்கோ வில்லேஜ் இஸ்கான் அமைப்பினால உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் வில்லேஜ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பைக்கு வடக்கே சாயத்ரி மலை அப்படின்ற ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிற வாடா தாலுக்கால இருக்கு. பாருங்க, பிரான்சினுடைய புதிய பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடார்ட் பிலிப்பி அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் நீர்வாழ் வானவில் தொழில்நுட்ப பூங்கா அதாவது அக்வாட்டிக் ரெயின்போ டெக்னாலஜி பார்க் சென்னையில் அமைக்கப்பட இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.